நம்ம இந்த பெர்சன்டேஜ் கான்செப்டோட செகண்ட் செஷன் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? செஷன் 1ல பார்த்தீங்கன்னா, அங்கேயும் நமக்கு முக்கியமான கான்செப்ட் எல்லாமே நம்ம ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அதில என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா வந்துட்டு ஒரு பெர்சன்டேஜ் வேல்யூ வந்துட்டு எப்படி ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்கு நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 25% அப்படின்னா, அத 100ஆல டிவைட் பண்ணும்போது 25/100 வந்துட்டு என்ன கிடைக்கும் நமக்கு 1/4ன்னு கிடைக்கும். செகண்ட் கான்செப்ட்ல நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்துட்டு அவங்க இந்த மாதிரி 1/4 இல்ல 1/3 1/5 அந்த மாதிரி ஃபிராக்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்துட்டு பர்சன்டேஜ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த செஷனோட பிகினிங்ல வந்துட்டு நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பர்சன்டேஜ்னாவே இட் இஸ் ஹவு மச் ஃபார் 100. இப்போ 11/100னா ஜஸ்ட் யூ கேன் டெல் இட் 11%. இப்போ 12/100னா 12% சொல்லிக்கலாம். சப்போஸ் 12/25 இருக்குன்னா அதை நம்ம 12% சொல்ல முடியும். ஏன்னா வேல்யூ வந்து 12 வந்துட்டு அவுட் ஆஃப் 25க்கு தான் காமிக்குது, 100 கிடையாது. இப்போ நம்ம அந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிராக்ஷனை வந்துட்டு இன்டூ 100 பண்ணோம். ஏன்னா எப்போ அந்த வேல்யூ வந்துட்டு நீங்க 100 கன்வெர்ட் பண்ணி சொல்றீங்களோ அப்பதான் அதை நம்ம பர்சன்டேஜ்ல சொல்ல முடியும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒரு 1/25 இருக்குன்னா அது 100 கன்வெர்ட் பண்ணோம் நமக்கு வந்துட்டு 4 கிடைக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம 4%. அப்போ அதுல இருந்து நம்ம என்ன கான்செப்ட் லேர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஃபிராக்ஷனை வந்துட்டு இன்டூ 100 மல்டிப்ளை பண்ணும்போது அது என்ன மாறும், பர்சன்டேஜ் வேல்யூவா கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ கான்செப்ட் 1 2 நம்ம கம்பைன் பண்ணி நம்ம என்ன லேர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன்டேஜ் வேல்யூவா ஃபிராக்ஷனா கேட்டாங்கன்னா 100ஆல டிவைட் பண்ணிக்கணும். ஒரு ஃபிராக்ஷன் வேல்யூ வந்துட்டு பர்சன்டேஜா கேட்டாங்கன்னா இன்டூ 100 பண்ணா போதும் சொல்ல வரேன். ஒரு தேர்ட் கான்செப்ட்ல நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு கிவன் வேல்யூ வந்துட்டு நம்ம 100% எடுத்துட்டு 100%னாவே ஜஸ்ட் அது ஒன் டைம்க்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ 200%, 300%, 400%னா ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் பண்ணா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 12ஓட 200%ங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 12ஓட 2 டைம்ஸ் 24க்கு ஈக்குவலா இருக்கும். 15ஓட 300% எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 15ஓட 3 டைம்ஸ் வந்துட்டு 45க்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ ஜஸ்ட் 100% வந்துட்டு டிஃபால்ட்டா ஒன் டைம் நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம்னா 200, 150, 125, 225 எல்லாமே வந்துட்டு நம்ம நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் கான்செப்ட் நம்ம என்ன லேர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்குன்னா அதுல இருந்து 10% எப்படி நம்ம ஜென்ரேட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 400 இருக்கு அப்படின்னா நம்ம அதுல என்ன லேர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 400ல வந்துட்டு லாஸ்ட் ஒரு 0 ரிமூவ் பண்ணிட்டு ஸோ 40ங்கிறத நம்ம 10% நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். சரிங்களா? ஒன்ஸ் 400ஓட 10% 40 உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அதை வந்துட்டு 20% 30%லாம் ஈஸியாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ நம்ம அதை ஆல்மோஸ்ட் நாம வந்துட்டு நார்மலாவும் சால்வ் பண்ணிருந்தோம். அதுல இருந்து எடுத்த ஒரு கான்செப்ட் தான் 0ல முடிகிற நம்பருக்கு வந்துட்டு 10% வேணும்னா ஒரு 0 ரிமூவ் பண்ணா போதும். அதே 1% வேணும்னா 2 0 ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நமக்கு வந்துட்டு அதை 1% மல்டிபிள் 2 3 4க்குலாம் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 10% மல்டிபிள் வந்துட்டு 20 30 40க்குலாம் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது நம்ம ஃபர்ஸ்ட் செஷன் பார்த்தது. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான கான்செப்ட் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் பர்சன்டேஜ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணாலுமே அது வேல்யூ மாறாதுன்னு நம்ம லேர்ன் பண்ணோம். பர்சன்டேஜ் ஒரு வேலை காமனா இருந்தா அதை நம்ம வெளியே எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். நம்ம செஷன் 1ல பாத்தீங்கன்னா இந்த எல்லா கான்செப்ட்டுமே ஆல்மோஸ்ட் ஒரு 10 கான்செப்ட் நம்ம லேர்ன் பண்ணோம். 10 கான்செப்ட்லயுமே மோஸ்ட்லி வந்துட்டு பர்சன்டேஜோட வேல்யூ பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு இன்டிஜரா இருக்கும். டெசிமல்ல எதுவுமே நம்ம யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் செஷன்ல பாத்தீங்கன்னா சப்போஸ் பர்சன்டேஜ் வேல்யூ வந்துட்டு டெசிமல்ல கொடுத்திருந்தாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 33.33% கொடுத்திருப்பாங்க, 14.28% கொடுத்திருப்பாங்க, தென் 16.66% கொடுத்திருப்பாங்க, 11.11% கொடுத்திருப்பாங்க, தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 8.33%. தென் இந்த மாதிரி மல்டிபிள் பர்சன்டேஜ் இருக்கு வித் டெசிமலா இருக்கும். சரி, இந்த மாதிரி பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்துட்டு இன்டிஜரா இருந்தா நம்ம டக்குன்னு ஆன்சர் பண்ணி எடுத்துவோம். பட் டெசிமலா இருக்கும்போது நமக்கு ஒரு சில ரிசல்ட் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டு அதுல இருந்து அப்படியே நம்ம கன்வர்ஷன் எடுத்துக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு வந்துட்டு மெயினா அந்த செகண்ட் செஷன்ல பாத்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வேல்யூ வந்துட்டு டெசிமல் இருந்து அதை எப்படி டீல் பண்றதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி சப்போஸ் நம்ம ஃபர்ஸ்ட் செஷனோட கான்செப்ட்ல இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் செஷன்ல கான்செப்ட் நான் என்ன சொல்லி கொடுத்திருந்தேன்னா, நார்மலா வந்துட்டு 1/2ங்கிற ஒரு ஃபிராக்ஷன் வந்துட்டு பர்சன்டேஜா மாத்தணும் அப்படின்னா ஜஸ்ட் 100ல மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 50% கிடைக்கும். ஆனா நீங்க அதே அப்சர்வ் பண்ணி பாருங்களேன். இது சப்போஸ் 1/3 இருந்துச்சுன்னா இதே நம்ம பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணா ஜஸ்ட் 100ல மல்டிப்ளை பண்ணும். 1/3 இன்டூ 100ங்கிறது 100/3 தான். 100/3 சால்வ் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 33.33% கிடைக்கும். இப்போ சம்ல அவங்க என்ன கொடுத்திருப்பாங்கன்னா ஜஸ்ட் இந்த பர்சன்டேஜ் கொடுத்திருப்பாங்க, 33.33% கொடுத்திருப்பாங்க. நம்ம அதுக்கு ஈக்குவலான ஃபிராக்ஷன் வேல்யூ நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் சால்வ் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க பாருங்க, நம்ம 1/3 வந்துட்டு பர்சன்டேஜ் 1/3ங்கிற ஒரு ஃபிராக்ஷனை வந்துட்டு பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்குது, 33.33 கிடைக்குதுன்னா அப்ப 33.33%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ என்னவா இருக்கும், 1/3 இருக்கும். இது எங்க யூஸ் ஆகும்னா சப்போஸ் நமக்கு ஒரு பேசிக்கான ஒரு சம்மோட ஒரு பார்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்கு.
33.33% ஆஃப் 217 கொடுத்துருக்காங்க. அங்க நிறைய எக்ஸ்பிரஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். பட் இந்த ஒரு செக்மெண்ட்டை மட்டும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் செஷன்ல பாத்தீங்கன்னா 10% கண்டுபிடிச்சிருப்போம், 20% கண்டுபிடிச்சிருப்போம், 1%, 2, 3 அந்த மாதிரிலாம் இண்டிஜரா நம்ம சால்வ் பண்ணிருப்போம். பட் டெசிமலா சால்வ் பண்ணும்போது நீங்க போகும்போது உங்களுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கும். அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த 33.33% ஃபிராக்ஷன் வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் 1/3 இருக்குங்க. இந்த பர்சன்டேஜ்க்கு பதிலா நம்ம 1/3ங்கிற ஒரு ஃபிராக்ஷன் அப்ளை பண்ணும்போது ஆஃப்ங்கிறது மல்டிப்ளிகேஷன் 270 என்னவா மாறும், சால்வ் பண்ணும்போது நமக்கு என்னவா மாறும். ஸோ 90 3 வந்துட்டு 27ல 9 டைம்ஸ் 0 கமெண்ட் பண்ணும்போது 19 கிடைக்கும். சரிங்களா? அப்ப நமக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடா இருக்கிற ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் வந்துட்டு சிம்பிளிஃபைடு ஃபார்முக்கு நம்ம மாத்துறதுக்கு வந்துட்டு என்ன பண்ணா, இந்த மாதிரி கொஞ்சம் டெசிமல் பர்சன்டேஜ் எல்லாமே டெசிமல் பர்சன்டேஜா இருக்க வேல்யூக்கு எல்லாத்துக்குமே அதுக்கு ஈக்குவலான ஃபிராக்ஷன் வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்துட்டு ரொம்பவே முக்கியம். ஏன்னா இது எக்ஸாம்ஸ்ல வந்துட்டு நாட் ஓன்லி ஃபார் பர்சன்டேஜ்ல மட்டும் கேட்க மாட்டாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல கேட்பாங்க, மிக்ஸ்ட் அண்ட் அலிகேஷன்ல கேட்பாங்க, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல கேட்பாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கேட்பாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கேட்பாங்க. அது போக பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரியா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அனாலிசிஸ் அதுல கேட்டிருப்பாங்க. அப்ப அதுல எல்லாத்துலயுமே வந்துட்டு பர்சன்டேஜ் கான்செப்ட் வந்து நமக்கு ஈவன் சிம்பிளிஃபிகேஷன்லயும் நம்ம கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப பர்டிகுலர் டெசிமல் பர்சன்டேஜ்க்கு வந்துட்டு டெசிமல் பர்சன்டேஜ் வேல்யூக்கு வந்துட்டு எந்த ஃபிராக்ஷன் சப்ஜெக்ட் பண்றதுங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு செஷன்ல வந்து டீடைலா நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? கிளியர்னா கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ண பார்க்கலாம். மேக் இட் ஃபாஸ்ட். சரிங்களா? இப்போ ஒரு சில வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு நான் எழுதி போடுறேன். நம்ம அதை ஜஸ்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். இங்க இருந்தே தான் சொல்ல வரேன். அப்போ நல்லா கவனிச்சீங்கன்னா இங்க இருந்து எடுத்துக்கலாம். 1/1ங்கிறது ஆல்மோஸ்ட் 100% தான். சப்போஸ் 1/2 இருக்கு அப்படின்னா 1/2 இருக்குன்னா இதை பர்சன்டேஜ்க்கு மாத்தும் போது இன்டூ 100 போடுமா? இப்போ 50/2 100/2 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 50% ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த நம்பர் வந்துட்டு ஜஸ்ட் இந்த ஃபிராக்ஷன் இருக்குங்களா, 1/2 இன்டூ 100 போட்டோம்னா நமக்கு 100/2ங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 50%. சார் இப்போ 1/3 எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 100/3 சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு கிடைக்கும். 33.33% அப் டு 1/10 வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ 1/4 வந்துட்டு பர்சன்டேஜ் மாத்தணும் அப்படின்னா 1/4 into 100 which is equal to 100/4. 100/4 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 25% ஈக்குவலா இருக்கும். நல்லா கவனிச்சுட்டு அவங்க ஒரு 10 to 20 minutes வந்துட்டு கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இந்த செஷனை அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி விட்டுறாரு. சரிங்களா? 1/5 எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 1/5ங்கிறது 1/1ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா 1 தட் இஸ் ஈக்குவல் டு 100%. சரிங்களா? உங்களோட கன்வீனியன்ட்டுக்காக. அப்ப எனக்கு வந்துட்டு ஸோ 1/2 50% ஈக்குவலா இருக்கும். அப்போ 50% எங்கல இருக்கோ அங்க நீங்க 1/2 போட்டுக்கங்க, ஈஸியா இருக்கும். 33.33% எங்க இருக்கோ அங்க நீங்க 1/3 யூஸ் பண்ணிக்கலாம். 25% எங்க இருக்கோ அங்க நீங்க 1/4 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 1/5ங்கிறது ஒரு ஃபிராக்ஷன் வேல்யூ. அது 100% கன்வெர்ட் பண்ணனா இட் ஹாஸ் டு பி மல்டிப்ளைட் பை 100. ஸோ 1/5 into 100 வில் பி ஈக்குவல் டு 100/5. தட் இஸ் ஈக்குவல் டு 20%. கிளியர்? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சப்போஸ் சார் அப்போ 1/6 எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? 1/6ங்கிறது இன்டூ 100 போடும்போது 100/6 இருக்கும். 100/6 வந்து நம்ம டீடைல் எல்லாமே சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். நான் டேபிள்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கேன். 1/6 into 100 போடும்போது 100/6. 100/6 2 டேபிள் யூஸ் பண்ணோம்னா 50/3. அந்த 50/3 சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 16.66%. சரிங்களா? அதே மாதிரி 1/7க்கு எவ்வளவு கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா 1/7க்கு வந்துட்டு 100/7 வந்து 7 வந்து 100ல வந்துட்டு 14.28%. இது 1/8 இருந்துச்சுன்னா அப்ப 100/8 என்னவா வரும்? 4 டேபிளால டைரக்டா சால்வ் பண்ணீங்கன்னா 25/2. 25/2 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 12.5%. அண்ட் 1/9 பாத்தீங்கன்னா 100/9ங்கிறது 11.11%. நான் எல்லாமே என்ன பண்ணிட்டேன்னா 100 9ஆல டிவைட் பண்ணி என்ன கிடைக்குதோ அதை வந்துட்டு பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 1/9 into 100 is equal to 100/9 தான். தென் 1/10 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 100/10 is equal to 10%. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. ஏன்னா இதை வச்சுதான் மற்ற பர்சன்டேஜ் எல்லாமே நம்ம வந்துட்டு ஜென்ரேட் பண்ண போறோம். இல்லைங்களா? அப்ப பேசிக்கா எப்படி அந்த அல்ஜிப்ரால வந்துட்டு ஒரு 10 to 15 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி மென்சுரேஷன்ல வந்துட்டு நிறைய ஃபார்முலாஸ்லாம் இருக்கு. அந்த மாதிரி பர்சன்டேஜ்ல வந்துட்டு சில காம்ப்ளிகேட்டடான டெசிமல் வேல்யூக்கு வந்துட்டு நம்ம ஃபிராக்ஷன் வேல்யூ சப்ஜெக்ட் பண்றதுக்கு வந்துட்டு இந்த பர்சன்டேஜ் லிஸ்ட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப நீங்க மைண்ட்ல எப்பயுமே ஸ்டோர் பண்ணிக்கங்க.
1 பிரச்சனை கிடையாது. 1/1ங்கிறது தட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 100%. 1/2 50%, 1/3 33.33%, 1/4 25%, 1/6 வந்துட்டு பாத்தீங்கன்னா 16.66%, 1/7 வந்துட்டு 14.28%, and 1/8 பாத்தீங்கன்னா 12.5%, and 1/9 வந்துட்டு 11.11%, and 1/10 வந்துட்டு 10%. சரி, வேற ஏதாச்சும் மெத்தட் இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது பாத்தீங்கன்னா, நான் இப்ப என்ன பண்ணேன்னா டேபிள்ஸ் மட்டும் நாங்க ஸ்ட்ராங் ஆயிட்டேன். இப்போ 1/2ங்கும் போது 2 வந்துட்டு 100ல எவ்வளவு டைம்ஸ் வரும்? 50 டைம்ஸ் வரும். ஸோ 50%. 1/3ங்கும் போது 3 வந்துட்டு 100ல எவ்வளவு டைம்ஸ் வரும்? அப்ராக்சிமேட்டா 33 டைம்ஸ். அப்போ 33.33%. இப்போ 1/4ங்கிறது 400ல எவ்வளவு டைம்ஸ் வரும்? டேபிள் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா 25 டைம்ஸ், அப்போ 25%. 1/5ங்கிறது 500ல எவ்வளவு டைம்ஸ் வரும்? அக்யூரேட்டா 20 டைம்ஸ் வரும். அப்போ 20%. 1/6 பாத்தீங்கன்னா 6 டேபிள் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா 6 வந்துட்டு 100ல வந்துட்டு அப்ராக்சிமேட்டா 16 டைம்ஸ். அப்போ 16 வந்தாவே 16.66 எழுதிக்கலாம். 1/7 பாத்தீங்கன்னா 7 வந்து 100ல வந்துட்டு 14 டைம்ஸ் 98 போயிடும். இப்போ 14.28%. 1/8 பாத்தீங்கன்னா 12.5%, and 1/9 வந்துட்டு 11.11%, 1/10 வந்துட்டு 10%. ஓகேங்களா? இது மறக்காம எய்தர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க. மேக் இட் ஃபாஸ்ட். எழுதிட்டீங்கன்னா நோட்டான்னு சொல்லுங்க. நான் இதுல இருந்து சில பர்சனல் எல்லாம் கன்வெர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கிளியர்னா சம் எடுத்து சால்வ் பண்ணும்போது நமக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். மேக் இட் ஃபாஸ்ட். எல்லாருமே எழுதிக்கங்க. பார்த்தெல்லாம் சால்வ் பண்ண முடியாது, எழுதி வச்சுக்கங்க, நோட்ல எழுதி வச்சுக்கங்க. நோட்டுன்னு சொல்லுங்க. எழுதியாச்சா? எஸ், வெரி குட். உங்களோட எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். இந்த ஏரியா மெயினா வந்துட்டு இந்த சிம்பிளிஃபிகேஷன்ல வந்துட்டு உண்மை சொல்ல போனா இந்த அரித்மெட்டிக்கல் ஆபரேஷன் மல்டிப்ளை பண்றது, ஆட் பண்றது, செப்பரேட் பண்றது, டிவைட் பண்றது, இந்த விஷயங்களை வந்துட்டு நீங்க சரிப்படுத்திட்டாவே, அதாவது ஒரு சம் எடுத்துட்டீங்கன்னா அதுல கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாம நீங்க கரெக்ட் ஆன்சர் எடுத்து ரெடி பண்ணினாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயிடும். சரிங்களா? ஏன்னா நீங்க எந்த டாபிக் எடுத்தாலுமே கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் அதை எடுத்து எழுதிட்டு சால்வ் பண்ண தான் போறீங்க. அப்ப சால்வ் பண்ணும்போது நமக்கு சம்டைம்ஸ் வந்துட்டு மல்டிபிகேஷன், அடிஷன், அரித்மெட்டிக்கல் ஆபரேஷன் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க. அது ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா டேபிள்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இப்ப இதை அப்படியே கொஞ்சம் நெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதை இப்போ வேற பர்சன்டேஜ்ல நான் இதுவும் ஒரு சில முக்கியமான பர்சன்டேஜ். இது போக இன்னும் நிறைய கேட்பாங்க. லிசன், நம்ம இங்க இருந்தே பாத்துக்கலாம். இப்போ இதுல வந்துட்டு இப்போ இது வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் கான்செப்டா வச்சுக்கோங்க. செகண்ட் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து கன்வர்ஷன் பண்ண தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1/2 இருக்குன்னு வச்சுக்கலாம். 1/2க்கு யாராச்சும் அன்வைட் பண்ணி சொல்ல முடியுமா? 1/2ங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ்? மேக் இட் ஃபாஸ்ட். 1/2 வந்துட்டு 50% இருக்குன்னா லிசன், இந்த 1/2 வந்துட்டு நான் 1/4 கன்வெர்ட் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கலாம். 1/2 வந்துட்டு 1/4 கன்வெர்ட் பண்ணிருக்கேன். எப்ப எனக்கு வந்துட்டு 1/2 வந்துட்டு 1/4 மாறும்னா கவனிச்சுக்கோங்க. எப்போ 1/2 வந்துட்டு எனக்கு 1/4 மாறும்னா ஜஸ்ட் இன்டூ 1/2 பண்ணா கிடைக்குமா? அப்ப இன்டூ 1/2ங்கிறது ஒண்ணுதான். ஜஸ்ட் இந்த நம்பர் 1/2 2, அதாவது என்னன்னா 1/2 வந்துட்டு நான் 1/4 மாத்தணும் அப்படின்னா ஜஸ்ட் இன்டூ 1/2 போடும்போது எனக்கு என்ன வரும்? 1/4 கிடைச்சிரும் இல்லையா? அப்ப லெஃப்ட் சைட்ல வந்துட்டு நான் 1/2 மல்டிப்ளை பண்ணும்போது ரைட் சைடு வந்துட்டு நான் 1/2 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன மாறும்? 50/2 என்ன மாறும்? 25% மாறும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா 25% 1/4 வந்துட்டு நீங்க எவ்வளவு எழுதிருப்பீங்கன்னா 25% எழுதிருப்பீங்க. மறுபடியும் வந்துட்டு லெசன் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஜஸ்ட் இந்த 1/4 இருக்குல்ல, மறுபடியும் இதை வந்துட்டு 1/2 மல்டிப்ளை பண்றேன். 1/4 into 1/2 என்ன கிடைக்கும்? 1/8 மாறும். இப்போ 1/8ங்கும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா
25 வந்துட்டு இங்க லெஃப்ட் சைடுல வந்துட்டு நான் வந்து 2ஆல டிவைட் பண்ணும்போது ரைட் சைடுல என்ன ஆகும் 2ஆல ஒரு நம்பரை வந்துட்டு 1/2ஆல மல்டிப்ளை பண்றது ஒண்ணுதான் 2ஆல டிவைட் பண்றது ஒண்ணுதான் ரெண்டுமே எங்க பாருங்க 4/2நாலுமே ஆர் 4 into 1/2நாலுமே ரெண்டுமே ஒண்ணுதான் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சரிங்களா அப்போ நான் ஜஸ்ட் இந்த 1/2க்கு பதிலா நெக்ஸ்ட் 1/4 சப்ஸ்டிட் பண்ணும்போது செக் பண்ணி பார்த்தா எனக்கு வந்துட்டு கீழே இன்டூ 2 போட்டிருக்கேன் அப்ப இங்கேயும் கீழே 2 போடும்போது 50/2 என்னவா இருக்கும் 25 மாறும் 1/4 வந்துட்டு 1/8 மாறுதுன்னா கீழே வந்துட்டு டினாமினேட்டர்ல 1/2ஆல மல்டிப்ளை பண்ணிருப்பேன் அப்ப இங்கேயும் கீழே வந்துட்டு 2 வரும்போது என்ன ஆகும்னா 25/2 என்னவா இருக்கும் 12.5% இருக்கும் இந்த மாதிரி கன்வர்ஷன் பண்ண நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா நாம சப்போஸ் வந்துட்டு இது மறந்து போனாலுமே 1/2க்கு வச்சுட்டு 1/2ஓட வேல்யூ வச்சுட்டு 1/4 1/8 வந்துட்டு நமக்கு தெரியணும் சால்வ் பண்ண தெரியணும் இன்னும் சொல்ல போனா ஜஸ்ட் 1/2ஓட பாதி தான் 1/4 1/4ஓட பாதி தான் 1/8 இந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும் இப்போ 1/2 வந்துட்டு 50%னா அதோட பாதி 1/4 எதுக்கு ஈக்குவலா இருக்கும் 25% இருக்கும் அதோட பாதி 1/8 எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பார்த்தா 12.5% இருக்கும் தேவைப்பட்டா இதோட பாதி 1/16 கண்டிப்பா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இதோட பாதி எவ்வளவு இருக்கும் 6.25% ஈக்குவலா இருக்கும் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் பாத்துக்கங்க அப்போ ஜஸ்ட் இந்த ஒரு கான்செப்ட் நெக்ஸ்ட் பாருங்க சார் அப்போ 1/3 இருக்கு இல்லைங்களா இதுக்கு நம்ம என்ன லேர்ன் பண்ணணும்னா 33.33% தானே சொல்லிடணும் அப்ப இதோட பாதினா டினாமினேட்டர் வேல்யூ வந்து 2ஆல மல்டிப்ளை பண்றோம் 1/4ஓட பாதினா 1/4 வந்து டினாமினேட்டர்ல இருக்க 4 இருக்கு அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணா 1/8 மாறுது அதே மாதிரி 1/3ஓட வேல்யூ வந்துட்டு நமக்கு 33.33 பேசிக் தெரியும் அப்போ 1/3 மாதிரி சப்போஸ் வந்துட்டு 1/6 இருந்துச்சுன்னா யாராவது சொல்ல முடியுமா 1/3ஓட பாதி தானே 1/6 1/6 போது இதோட பாதி எவ்வளவு இருக்கும் 60.66% இருக்கும் இதோட பாதி எவ்வளவு இருக்கும் 1/2 இருக்கும் அப்ப இதோட பாதி எவ்வளவு இருக்கும் 8.33% இருக்கும் கிளியர்னா கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க மேக் இட் ஃபாஸ்ட் என்ன பண்ணனா ஒரு டேட்டா வச்சு எப்படி நான் 10% வந்துட்டு 20% 30% 40க்குலாம் நான் கன்வெர்ட் பண்ணணும் 1% வச்சுட்டு 2 3 4க்குலாம் நம்ம கன்வெர்ட் பண்ணணும் சேம் அதே மாதிரி 1/2 தெரிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா 1/4 1/8 1/16 நம்மளால அப்படி டபுள் பண்ணிட்டே வந்துட்டேன் இப்போ 1/3 தெரிஞ்சுன்னா 1/6 சொல்லிக்கலாம் அதே மாதிரி 1/2ல நம்ம சொல்லிக்கலாம் கிளியர்னா கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம் மேக் இட் ஃபாஸ்ட் இங்க இந்த ஒன்ஸ் இந்த வேல்யூ தெரிஞ்சு அப்படின்னா அந்த சார்ட் வந்துட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆயிரும் சொல்ல வராங்க கிளியர் ஆச்சுங்களா லிசன் நெக்ஸ்ட் யாராவது சொல்ல முடியுமா 1/5 வந்துட்டு எவ்வளவு பர்சன்டேஜ் 20% அதை வச்சு என்ன பண்ண முடியும்னா கவனிச்சுக்க இப்போ 1/5 வந்துட்டு 20%னா அப்ப இதோட பாதி எவ்வளவு இருக்கும் 1/10 இருக்கும் ஏன்னா பாதிக்கும் போது டினாமினேட்டர் அப்படியே டபுள் ஆயிரும் இப்போ 1/5ஓட வேல்யூ வந்து 20% இப்போ 1/10 என்ன இருக்குன்னா இதோட பாதி 10% இருக்கும் இதோட டபுள் என்ன இதோட பாதி என்னவா இருக்கும் 1/10ஓட பாதி வந்துட்டு 1/20 இருக்கும் அப்ப இங்க லெஃப்ட் சைட்ல பாதி எடுக்கிறீங்கன்னா அப்ப ரைட் சைட்ல என்னவா இருக்கும் பாதி எடுத்தா போதும் சோ அப்ப இதோட பாதி தேவைப்பட்டா 1/40 இப்போ 5ஓட பாதி எவ்வளவு இருக்கும் 2.5% ஏன்னா ஒரு சில சம்ல வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு எய்தர் 2.5% கொடுத்திருந்தா அதை அப்படியே டக்குன்னு ரீப்ளேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் ஜஸ்ட் 1/40 நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா லிசன் 1/2 பார்த்தாச்சு 1/3 கிடைச்சிச்சு 1/4 கிடைச்சிச்சு 1/5 கிடைச்சிச்சு 6 கிடைச்சிச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு 1/7ல இருந்துச்சு கிடைக்குதுன்னு பார்க்கலாம் 1/7ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ட்ல வந்துட்டு ஆக்சுவலா 7 வந்துட்டு 100ல எவ்வளவு டைம்ஸ் இருக்கு 14 டைம்ஸ் அப்ப அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஓரளவு கெஸ் பண்ணி 14.28% சொல்லிக்கலாம் அப்ப நான் இதோட பாதி எடுக்கும் போது டினாமினேட்டர் என்ன ஆகும் 1/7ங்கிறது 1/14 ஆச்சு அப்ப லெஃப்ட் சைட்ல பாதி எடுக்கணும் இங்க என்ன இருக்கும் 7.14% புரிஞ்சுங்களா தேவைப்பட்டா சொல்ல வரேன் தென் 1/28 இருந்துச்சுன்னா அப்ப இதோட என்ன இருக்கும் 3.57% கிளியர் ஆச்சுங்களா நம்ம செஷன் 1ல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே இன்டிஜர்ல சால்வ் பண்ணிட்டு இருந்தோம் செஷன் 2ல வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி பர்சன்டேஜ் வேல்யூ வந்து டெசிமல்ல கொடுத்திருந்தோம்னா அதுக்கு ஈக்குவலான ஃபிராக்ஷன் வந்துட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கணும் பேசிக்கா வந்துட்டு ஜஸ்ட் 1/1ல இருந்து 1/10 வந்துட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க
ஜஸ்ட் 1/1 இருந்து 1/10 ஞாபகம் வச்சுட்டாவே சில விஷயம் நம்மளாவே கன்வெர்ட் பண்ண முடியும். 1/2 பார்க்கும்போது எனக்கு 50%னா அதோட பாதி 1/4 25%, அதோட பாதி 1/8 வந்துட்டு 12.5% இருக்கும். அதே மாதிரி 1/3 வேல்யூ வந்துட்டு 33.33% இருந்துச்சுன்னா இதோட பாதி எவ்வளவு இருக்கும்? 1/6 இருக்கு. நீங்க பாதிங்கும் போதே ஜஸ்ட் 1/3 வந்துட்டு 2 டிவைட் பண்றீங்க. நெக்ஸ்ட் இதுல என்ன போயிடும்? 1/3 இன்டூ இது எங்க போயிடும்? ஜஸ்ட் இங்க 2/1ங்கிறது மேல போச்சுன்னா 1/2. அப்ப என்ன கிடைக்குது? 1/6. இவ்வளவு டீட்டெயிலா சால்வ் பண்ணிட்டு இருக்கோம்னா உங்களுக்கு 1/3 பாதி வேணும் அப்படின்னா ஜஸ்ட் 1 அப்படியே எழுதிட்டு கீழே இருக்க டினாமினேட்டர் மட்டும் அப்படியே டபுள் பண்ணிருங்க, முடிஞ்சு போச்சு. அதுதான் நான் இங்க எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். இங்க இதோட பாதிங்கிறது கீழே டினாமினேட்டர் டபுள் பண்ணா 1/4, இதோட பாதிங்கிறது டினாமினேட்டர் டபுள் பண்ணா 1/8 இருக்கும். அதே மாதிரி 1/3 வந்துட்டு 33.33% ஈக்குவலா இருக்குன்னா அதோட பாதி என்ன இருக்கும்? டினாமினேட்டர் வந்துட்டு 1/6 வந்துட்டு இதோட பாதி 16.66% ஈக்குவலா இருக்கும். இது டபுள் இதை வந்துட்டு பாதி எடுக்கணும்னா 1/2 வந்துட்டு 8.33% ஈக்குவலா இருக்கும். ஆல்மோஸ்ட் எனக்கு எல்லாமே கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 1/5ங்கிறது 20%, அதோட பாதி என்னவா இருக்கும்? 1/10ங்கிறது நீங்க லெஃப்ட் சைட் எல்லாமே பாதி எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக் ரைட் சைடு என்ன இருக்கும்? பாதி எடுக்குறீங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ 1/5 வந்து 20%னா 1/10ங்கிறது 10% ஈக்குவலா இருக்கும். இதோட பாதி 1/20ங்கிறது 5%, இதோட பாதி வந்துட்டு 1/40ங்கிறது 2.5% ஈக்குவலா இருக்கும். மிஸ் ஆனது பாத்தீங்கன்னா 1/7 வந்துட்டு 14.28%னா அதோட பாதி வந்துட்டு 1/14 வந்துட்டு நம்ம பாதி எடுக்கும் போது டினாமினேட்டர் அப்படியே டபுள் பண்ணிக்கிட்டேன். அப்ப இங்க டபுள் பண்ணும்போது இங்க நம்ம ரைட் சைட்ல வந்துட்டு அப்படியே பாதி எடுத்துருங்க. 1/7 பாதி வந்துட்டு 1/14, அதோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்? 14.28ல பாதி எவ்வளவு இருக்கும்? 7.14%. இதோட பாதி எவ்வளவு இருக்குன்னா 1/28 வந்துட்டு 3.57%. புரிஞ்சுங்களா? கிளியர்னா கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம். அப்போ நமக்கு சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த டேட்டாஸ்லாம் ஓரளவுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா ஈஸியா நம்ம வந்துட்டு ஆன்சர் எடுத்துக்கலாம் சொல்றேன். சரிங்களா? இதை நம்ம கன்வர்ஷன் எடுத்துக்கலாம். லிசன். இன்னும் தேர்ட் கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா தேர்ட் கான்செப்ட்ல வந்துட்டு இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்ட் கான்செப்ட்ல வந்துட்டு லிசன். நான் கேட்கிறேன், நீங்க ஜஸ்ட் கமெண்ட்ல கூட மென்ஷன் பண்ணுங்க. 11.11% அதோட ஃபிராக்ஷன் வேல்யூ என்னன்னு மென்ஷன் பண்ணுங்க. 11.11% உங்க லிஸ்ட்ல இருந்து நீங்க சொல்லுங்க. 11.11%. 11.11%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ. ஏன் நான் உங்கள்கிட்ட ஃபிராக்ஷன் வேல்யூ கேட்கறேன்னா பர்சன்டேஜ் அவங்க கொடுத்துருப்பாங்க, நமக்கு ஃபிராக்ஷன் தான் நம்ம உங்ககிட்ட ஜென்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். எஸ். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கவனிச்சுங்க. அப்போ 11.11%ங்கிறது 1/9க்கு ஈக்குவலா இருக்குன்னா கொஸ்டின்ல வந்துட்டு சம்டைம்ஸ் அவன் என்ன பண்ணிருப்பானா 22.22% கொடுத்துருப்பான். அப்ப நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் 22ங்கிறது 11ஓட மல்டிபிள். அப்ப 11ல வர கான்செப்ட் படி பார்க்கும்போது 11ல ஸ்டார்ட் ஆகிற பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 11.11க்கு வந்துட்டு எந்த ஃபிராக்ஷன் ஈக்குவலா இருக்கும்? 1/9க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப இது இங்க டபுள் பண்ணிருக்காங்கன்னா அப்ப இது என்னவா இருக்கும்? ஜஸ்ட் டபுள் பண்ணிக்கலாம். வேற ஒரு கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 33.33% இருக்கும். இப்போ 33.33% வந்து டைரக்டா நமக்கு தெரியும் 1/3ன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அது எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 33 பாத்தீங்கன்னா 11ஓட மல்டிபிள்ஸ் தான். அப்போ ஜஸ்ட் 11ஓட எவ்வளவு டைம்ஸ் பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ். இப்போ 11ல ஆரம்பிக்கிற பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11.11க்கு வந்துட்டு ஃபிராக்ஷன் வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1/9. இப்போ 33.33க்கு வந்துட்டு இதோட 3 டைம்ஸ் என்னவா இருக்கும்? 3/9. அந்த 3/9 தான் நம்ம சால்வ் பண்ணி எவ்வளவு சொல்றோம்? ஜஸ்ட் 1/9 சொல்றோம். சாரி 1/3ன்னு சொல்றோம். ஓகேங்களா? இங்க நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கும். ஜஸ்ட் 22.22% கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணா ஜஸ்ட் 22ங்கிறது எதோட மல்டிபிள்ஸ் பார்க்கணும். ஜஸ்ட் 11ஓட மல்டிபிள்ஸ். இப்போ 11 பாயிண்ட் சம்திங்க்கு வந்துட்டு ஃபிராக்ஷன் வேல்யூ வந்துட்டு 1/9 இருந்துச்சுன்னா அப்போ 22ங்கிறது 11ஓட 2 டைம்ஸ். அப்போ 1/9ஓட 2 டைம்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 2/9க்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு வேல்யூ கேட்கறேன். ஓகே, நான் பர்சன்டேஜ் சொல்றேன், நீங்க ஃபிராக்ஷன் சொல்லுங்க. அந்த லிஸ்ட்டை பார்த்து சொல்லுங்க. 14.28% எந்த ஃபிராக்ஷன்? 14.28%. 14.28%. எஸ், வெரி குட். இங்க பாருங்க. அப்ப நமக்கு வந்துட்டு ஒருவேளை வந்துட்டு உங்களுக்கு 14.28% வந்துட்டு 1/7 உங்களுக்கு நமக்கு தெரியும் இல்லைங்களா? பட் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா 14.28 கொடுக்காம 28.56% கொடுத்துருப்பாங்க. 14.28 கொடுக்காம என்ன பண்ணிருப்பாங்க? 28.56. அப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா
இப்போ எப்படி 22 வந்துட்டு 11ஓட மல்டிபிள்ஸ் சொன்னோம், அதே மாதிரி வந்துட்டு 28 இருக்குங்களா, எய்தர் நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். என்ன சொல்றது, இப்போ 14.28% வந்துட்டு 1/7 அப்படின்னா ஜஸ்ட் அப்ப இதோட டபுள் தானே இங்க. இப்போ இது டபுள்ங்கும் போது அப்ப இங்க டபுள் என்னவா இருக்கும், 2/7 இருக்கும். புரிஞ்சுங்களா? இதோட 3 டைம்ஸ் எவ்வளோன்னு பாருங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு 42.84%. இப்போ நமக்கு டேபிள்ஸ் ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா இந்த 28, 42ல வந்துட்டு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த 14 டேபிள் வரும். சரிங்களா? அப்ப நமக்கு 14.28 14 வருதுனாவே இப்போ 14ல ஆரம்பிக்கிற பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 14.28க்கு ஃபிராக்ஷன் வேல்யூ வந்துட்டு 1/7. அப்போ அது நெக்ஸ்ட் மல்டிபிள் 28.56 வந்து 2/7. நெக்ஸ்ட் மல்டிபிள் 42.84% பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஐம் சாரி 40 எஸ் 42. வெயிட் எஸ் 42.84% வந்துட்டு 3/7. கிளியர் ஆச்சுங்களா? சில சம்ல வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா 14.28 நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருன்னு சொல்லிட்டு 42.84 கொடுத்துருப்பா. அப்ப நம்ம தான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், 42.84ங்கிறது 14ஓட மல்டிபிள், 14க்கு வந்துட்டு 1/7 அப்படின்னா 14ஓட 3 டைம்ஸ் தான் அது. அப்ப 3/7 நம்ம ஆன்சர் பண்ணிக்கணும். சரிங்களா? அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். கிளியர்னா கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க. மேக் இட் ஃபாஸ்ட், மேக் இட் ஃபாஸ்ட். நோட் பண்ணிக்கங்க. கிளியர்னா கமெண்ட்ல கிளியர் பண்ணுங்க. டவுட் இருந்தா தாராளமா கேட்டுக்கலாம். இப்போதைக்கு வந்துட்டு இந்த பர்சன்டேஜ் வேல்யூன்னு தெரிஞ்சுன்னா சம்ல வந்துட்டு சால்வ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 10 MCQ இருக்கு, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு, இன்னும் 1 or 2 கான்செப்ட் இருக்கு, அது முடிஞ்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்துட்டு 1/1ல இருந்து 1/10 வரைக்கும் எல்லா ஃபிராக்ஷனோட பர்சன்டேஜ் வேல்யூ நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா அந்த பர்சன்டேஜ் வேல்யூ தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் அவன் பர்சன்டேஜ் கொடுக்கும்போது நம்ம ஃபிராக்ஷனை சப்ஸ்டிட் பண்ணி அந்த சம்மை வந்துட்டு வேகமா நம்ம சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போதைக்கு வந்துட்டு நமக்கு இந்த கான்செப்ட் முடிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் எனக்கு அதை அட்மிட் பண்ண சொல்லுங்க. 12.5ங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ்? 12.5ங்கிறது 12.5% எந்த ஃபிராக்ஷனுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஐம் சாரி, 12.5ங்கிறது எந்த ஃபிராக்ஷனுக்கு ஈக்குவலா இருக்கும்? 1/8. 12.5ங்கிறது ஐம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. 12.5ங்கிறது லிஸ்ட் யூஸ் பண்ணி சொல்லுங்க. 12.5ங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ஜஸ்ட் 1/8க்கு ஈக்குவலா இருக்கும். 12.5ங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? வெரி குட்மா, 1/8க்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப நான் என்ன பண்றேன்னா லெசன், அப்போ ஜஸ்ட் இதை டபுள் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? 25%. புரிஞ்சுச்சுன்னா இது டபுள் பண்ணும்போது எனக்கு 25% போது அப்ப அங்க டபுள் பண்ணும்போது ஸோ 2 × 1/8 என்னவா இருக்கும்? ஜஸ்ட் 1/4 இருக்கு. இது ஆல்ரெடி நம்ம எழுதி வச்சிருக்கோம். பட் இது மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, ஏன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதோட 3 டைம்ஸ் எவ்வளவா இருக்கும்? 3 டைம்ஸ் 12 வந்துட்டு 36, 0.5 வந்து 3 டைம்ஸ்க்கு வந்து 1.5, அப்ப 37.5% கொடுத்துருப்பாங்க. அப்ப நம்ம தான் என்ன பண்ணா ஆல்மோஸ்ட் 37ங்கிறது அப்ராக்சிமேட்டா 12.5ஓட 3 டைம்ஸ். அப்ப 12.5க்கு வந்து 1/8 இருந்துச்சுன்னா 37.5க்கு எவ்வளவு இருக்கும்? ஜஸ்ட் 3/8க்கு ஈக்குவலா இருக்கும். கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதுங்களா? புரிஞ்சுங்களா? கிளியர்னா கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம். மேக் இட் ஃபாஸ்ட், மேக் இட் ஃபாஸ்ட். அதே மாதிரி 33.33% வந்து எந்த ஃபிராக்ஷன் சொல்ல முடியுமா? 33.33% லிஸ்ட் வச்சு எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. 33.33%க்கு ஃபிராக்ஷன் வேல்யூ நம்ம என்ன எழுதிருந்தோம்? எஸ், வெரி குட்மா. அப்ப 33.33% நம்ம என்ன எழுதிருந்தோம்? 1/3. இப்ப சப்போஸ் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா 33.33 கொடுக்காம இதை அப்படியே டபுள் பண்ணிருப்பாங்க, 66.6% கொடுத்திருப்பாங்க. அப்ப நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா 33.33% வந்துட்டு 1/3 இருந்துச்சுன்னா 66.66% எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 2/3க்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லுவாங்க. கிளியர் ஆச்சுங்களா? புரியுதுங்களா? ஸ்டார்டிங்ல வந்துட்டு இந்த ஃபிராக்ஷன் வேல்யூ எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்தாச்சு. அதுல இருந்து நம்ம கொஞ்சம் கன்வர்ஷன் எடுத்தோம். ஜஸ்ட் 1/2, 1/4, 1/8, அதே மாதிரி 1/3, 1/6 அண்ட் 1/12. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சில பர்சன்டேஜ் வச்சு நம்ம வந்துட்டு வேல்யூ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாடிஃபை பண்ணி எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1/5ல இருந்து எப்படி 1/10, 1/20, 1/40 எல்லாம் நம்ம ஜெனரேட் பண்றது. அதே மாதிரி 1/7ஓட மல்டிபிள்ஸ் வந்துட்டு இதோட பாதி, சாரி
1/14 1/28 1/28க்கு வந்து நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சோம். லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்துட்டு அவங்க டைரக்டா கொடுக்காம அதோட மல்டிபிள்ஸ் கொடுத்திருந்தனா அந்த ஃபிராக்ஷன் நம்ம எப்படி கன்வெர்ட் பண்றது, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் லெசன் இது கிளியர் ஆச்சுங்களா? இதை வச்சு சரி நெக்ஸ்ட் வேற ஏதாச்சும் டிஃப்ரெண்டா கேட்க வாய்ப்பு இருக்கா? லெசன் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் கான்செப்ட் பாத்தீங்கன்னா இதோடது இப்போ கவனிச்சுக்கோங்க. பேசிக்கா 133.33% சொல்லியிருப்பாங்க. 133.33%. இப்போ நமக்கு இப்போ வரைக்கும் நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருந்தோம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 33.33% நமக்கு 1/3 எழுத தெரியும். பட் 133.33% வந்துட்டு அதுக்கு ஈக்குவலான ஃபிராக்ஷன் என்ன வேல்யூவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்பதான் நமக்கு வந்துட்டு செஷன் 1 கான்செப்ட் நமக்கு தேவைப்படுது. செஷன் 1 நான் என்ன சொல்லியிருந்தேன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 100% எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்ல முடியுமா? 100% ஜஸ்ட் 1 டைம்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் இதை மாடிஃபை பண்ணும்போது 133 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? தேவைப்பட்டா 100% பிளஸ் 33.33% கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கங்க. 133.33 எப்படி எழுதுறோம்? 100% பிளஸ் 33.33%. 100% ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன வரும்? 1 தான். ஏன்னா 100% 100/100 which is equal to 1. 33% இப்பதான் நம்ம லேர்ன் பண்ணிருந்தோம் 1/3. இப்போ 1 plus 1/3 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஜஸ்ட் 4/3க்கு ஈக்குவலா இருக்கும். இது கிளியர்னா கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க. மேக் இட் ஃபாஸ்ட். இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ண போறோம். சார் இப்போ 133.33 ஓகே. சப்போஸ் 83.33 இருந்தா எப்படி சால்வ் பண்றது? அது நம்ம தான் பார்க்கணும். ஜஸ்ட் 133.133ங்கிறது 100க்கு பக்கத்துல இருக்கனால நான் அப்படியே எழுதிட்டேன். இப்போ 83ங்கும் போது நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்னா 50 பிளஸ் 33.33 எழுதிக்கலாமா? 50%க்கு வந்துட்டு 1/2, 33க்கு வந்துட்டு 1/3. இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்க 3 இங்க 2 3 plus 2 5 2 into 3 6 5/6ங்கிற ஃபிராக்ஷன் கிடைக்கும்னு சொல்றேன். அப்ப எங்கெல்லாம் வந்துட்டு 83.33% மென்ஷன் பண்ணிருக்கோம் அங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டைரக்டா 5/6 யூஸ் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் வந்துட்டு 133.33 எழுதிருக்காங்களோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஜஸ்ட் 4/3 எழுதிக்கலாம். கிளியர்னா கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க. மேக் இட் ஃபாஸ்ட். நோட் பண்ணிக்கோங்கம்மா. கொஞ்சம் நல்லா ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு நம்ம அனலைஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் செட் பண்ணிருப்பாங்க. ஒண்ணுல பாத்தீங்கன்னா 237.5% சொல்லியிருப்பாங்க. ஓகே, அப்ப நம்ம இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? இப்போ 237 வந்துட்டு ஆல்மோஸ்ட் நியரஸ்டா வந்துட்டு 200%. பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 37.5%. நான் டக்குன்னு பார்த்தா 200% நான் 2 எழுதுறேன். ஏன்னா 100% 1 டைம்னா 1 எழுதுறோம். 200% 2 டைம்ஸ்னா என்ன பண்ணோம்? ஜஸ்ட் ஆக்சுவலா 200%ங்கிறது 200/100 that is equal to 2 எழுதியாச்சு. ஆனா இப்ப இந்த 37.5க்கு வந்துட்டு நமக்கு தெரியாது. பட் நம்ம செஷன்ல நம்ம என்ன லேர்ன் பண்ணிருந்தோம்? இந்த பர்டிகுலர் செஷன்ல வந்து ஜஸ்ட் 12.5% எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 1/8க்கு ஈக்குவலா இருக்கும். 12.5 மல்டிபிள் தான் 37.5. 12.5 3 டைம்ஸ் தான் 37.5னா 12.5% ஃபிராக்ஷன் வேல்யூ 1/8. அப்போ அதோட 3 டைம்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 3/8க்கு ஈக்குவலா இருக்கும். இந்த கான்செப்ட் வந்து நம்ம இங்க யூஸ் பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 200% நான் 2 எழுதியாச்சு. 37.5க்கு வந்துட்டு 3/8. 3/8 எப்படி கிடைச்சிருக்குன்னா 37.5ல வந்துட்டு 3 டைம்ஸ் வந்துட்டு 12.5 வரும். ஒரு 12.5க்கு வந்துட்டு ஃபிராக்ஷன் வேல்யூ 1/8 அப்படின்னா அப்ப 3 டைம்ஸ் எவ்வளவு இருக்கும்? 3/8 இருக்கும். அப்ப இதை சால்வ் பண்ணும்போது எனக்கு 8 2s are 16 16 plus 3 19/8 போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த பர்சன்டேஜ் அப்ளை பண்றதுக்கு பதிலா இந்த ஃபிராக்ஷன் அப்ளை பண்ணும்போது டக்குன்னு நமக்கு சால்வ் ஆயிரும். சரிங்களா? லெசன் 422.22% சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம தான் யோசிக்கணும். இந்த 422.22%க்கு வந்துட்டு நம்ம பர்சன்டேஜ் யூஸ் பண்ணாம அதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம்? ஜஸ்ட் ஃபிராக்ஷன் வேல்யூ யூஸ் பண்ணும்போது நான் இந்த 422.22% எப்படி எழுதிக்கலாம்? 400% பிளஸ் 22.22%. செக் பண்ணி பார்த்தா 100%ங்கிறது டிஃபால்ட்டா 1க்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ 400% எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 4க்கு ஈக்குவலா இருக்கும். 22 பாத்தீங்கன்னா 11ஓட மல்டிபிள். 11.11%ங்கிறது 1/9. அப்ப 22.22% எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 2/9க்கு ஈக்குவலா இருக்கும். therefore 9 4s are 36. 36 plus 2 எவ்வளவு இருக்கும்? 38/9க்கு ஈக்குவலா இருக்கும். கிளியர்னா கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க. மேக் இட் ஃபாஸ்ட்.
இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் என்ன கேட்பாங்கன்னா இது ரெண்டுமே ஆட் பண்ணி என்ன வேல்யூ வரும்னு கேட்டிருப்பாங்க. 237.5% பிளஸ் 422.22% ஃபிராக்ஷன் வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. அப்ப நம்ம சால்வ் பண்ணி கிடைச்சது இந்த 19/8 32/9 நீங்க ஆட் பண்ணாம உங்களுக்கு ஒரு ஃபிராக்ஷன் வேல்யூ கிடைக்கும். அவங்க சம்ஸ் எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். சரி, செஷன் 2 டைரக்டா பாக்குறாங்க, ஒரே பண்ணிக்குவானா. ஏன்னா செஷன் 2ல வந்துட்டு நமக்கு டைரக்டா வந்துட்டு டெசிமல் வேல்யூக்கான ஃபிராக்ஷன் வேல்யூ தான் நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். பட் இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் செஷன் 1 அவைலபிளா இருக்கு, நம்ம யூடியூப் பிளேலிஸ்ட்லயே அவைலபிளா இருக்கு. நீங்க ஃப்ரீயா இருக்குமா பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்பரான ஒரு கண்டினியூட்டி கிடைச்சிரும். சரிங்களா? இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க இல்லையா, நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. எல்லாத்துக்கும் கொஸ்டின் விசிபிளா இருக்குங்களா? அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஜஸ்ட் 12.5% of 192 plus 33.33% of 102 minus 16.66% of 72 கேட்டிருக்காங்க. அப்ப செஷன் 1ல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு வேல்யூ எல்லாமே பர்சன்டேஜ் வேல்யூ இன்டிஜரா இருந்துச்சு, நம்மளால வேகமா ஆன்சர் பண்ண முடிஞ்சுச்சு. சப்போஸ் டெசிமலா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த அதுக்கு ஈக்குவலான ஃபிராக்ஷன் வேல்யூ தெரியல அப்படின்னா கண்டிப்பா அது சிரமமா தான் இருக்கும். சரிங்களா? நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட் இங்க பாருங்க, நான் எனக்கு என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் இது ஒரு சிம்பிளிபிகேஷன் சம் தான். பட் இடையில எல்லாமே கொடுத்துருக்க வேல்யூ எல்லாமே டெசிமல் இருக்கு இல்லைங்களா? அப்ப 12.5% டைரக்டா எழுதாம அதுக்கான ஃபிராக்ஷன் வேல்யூ எவ்வளவு இருக்கும்? ஜஸ்ட் 1/8 போட்டுக்கோங்க. சரிங்களா? ஆஃப்ங்கிறது 192 பிளஸ் 33.33% கண்டுபிடிக்கிறது போல அதுக்கு ஈக்குவலான ஃபிராக்ஷன் வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 1/3 into 102 போட்டுக்கோங்க. மைனஸ் 16.66% நீங்க அந்த ஃபிராக்ஷன் வேல்யூ நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா 1/6க்கான அந்த வேல்யூ ஓகேங்களா? அந்த பர்சன்டேஜ் வேல்யூக்கு ஈக்குவலான ஃபிராக்ஷன் இது 1/6 into 72. இதை நமக்கு சால்வ் பண்ண நமக்கு எவ்வளவு டைம்ஸ் கிடைக்கும்னா ஜஸ்ட் 8 வந்துட்டு 19ல 8 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19ல வந்துட்டு 2 times 16 பேலன்ஸ் 3 32ல வந்துட்டு 8 வந்துட்டு 4 டைம்ஸ் வரும். ஜஸ்ட் இங்க பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு இது 3 வந்துட்டு 102ல வந்துட்டு 34 டைம்ஸ் மைனஸ் 6 வந்துட்டு 72ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு டைம்ஸ்? 12 டைம்ஸ். கிளியர் ஆச்சுங்களா? ஆல்மோஸ்ட் எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 24ல இருந்து 12 போச்சுன்னா 12 பிளஸ் 34 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 46க்கு ஈக்குவலா இருக்கும். 46க்கு நான் இந்த ரெண்டு நம்பரையுமே ஆட் பண்ணி அது ஒரு பெரிய நம்பரா மாத்தி மைனஸ் பண்றதுக்கு பதிலா இது ரெண்டு கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஈஸியா வந்துட்டு 24 minus 12 கிடைக்கும். 12 plus 34 எவ்வளவு இருக்கும்? 46க்கு ஈக்குவலா இருக்கும். கிளியர்னா கமெண்ட்ல கிளியர் மென்ஷன் பண்ணுங்க. இந்த சம் நோட் பண்ணி வச்சிருக்கேன். மேக் இட் ஃபாஸ்ட். இந்த மாதிரி 10 சம் நம்ம சால்வ் பண்ண போறோம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேஸ் பண்ணி. எனக்கு எல்லா क्वेश्चनக்குமே எல்லாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி உங்ககிட்ட இந்த லிஸ்ட் இருக்கும், புதுசா எதுவுமே சால்வ் பண்ண கிடையாது. ஆல்ரெடி இந்த லிஸ்ட்ல இருக்க வேல்யூ வந்துட்டு எந்தெந்த டெசிமல் வேல்யூக்கெல்லாம் பர்சன்டேஜ் டெசிமல் வேல்யூக்கெல்லாம் ஈக்குவலான ஃபிராக்ஷன் வேல்யூ வந்துட்டு நான் சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். அந்த ஃபிராக்ஷன் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அது ஆப்ஷன்ல இருக்கும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நோட் பண்ணிக்கங்க. லிசன். செகண்ட் क्वेश्चन பாருங்க. நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஒரு நிமிஷம் முடிஞ்சு நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? ட்ரை பண்ணுங்க. ஓகே, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆல்மோஸ்ட் எனக்கு 37.5%னாவே டக்குன்னு மைண்ட்ல வந்துட்டு 12.5 ஓட மல்டிபிள் தான். இப்போ 12.5% ஈக்குவலான ஃபிராக்ஷன் வேல்யூ எதுன்னு பாத்தீங்கன்னா 1/8. இப்போ 37.5ங்கிறது 12.5 ஓட 3 டைம்ஸ். இப்போ 1/8 ஓட 3 டைம்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? உங்களுக்கு வந்துட்டு 3/8 ஈக்குவலா இருக்கும். இன்டூ 1/128 அண்ட் 66ங்கிறது 33 ஓட மல்டிபிள் தான். அப்ப 33.33%க்கு வந்துட்டு வேல்யூ வந்துட்டு 1/3. இப்ப 66க்கு வந்துட்டு 1/3 into 2 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 2/3க்கு ஈக்குவலா இருக்கும். இன்டூ 114 மைனஸ் 14.28ங்கிறது அப்ப நமக்கு ஆல்மோஸ்ட் நல்லா பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா 14ங்கிறது 7 ஓட மல்டிபிள். இப்ப ஐம் சாரி, எஸ் 14.28%ங்கிறது நமக்கு ஃபிராக்ஷன் வேல்யூ எவ்வளவுங்க? 1/7. 1/7 into 49. ஆல்மோஸ்ட் இதை சால்வ் பண்ண நமக்கு எவ்வளவு டைம்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா எனக்கு இங்க 1 times 6 times 3 பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 3 times and 8 times 7 வந்துட்டு 7 times. 3 into 16
48 plus 2 into 38 வந்துட்டு 76 minus 7. Clear ஆச்சுங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு 48 இருந்து 7 போச்சு அப்படின்னா 41. 41 plus 76 எவ்வளோனா 76 வந்துட்டு 117க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதோட ஆன்சர் வந்து 117. கிளியர்னா கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க. மேக் இட் ஃபாஸ்ட். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நம்ம எதுவுமே பண்ண கிடையாது. அந்த டெசிமல் பெர்சன்டேஜ் வேல்யூக்கான ஃபிராக்ஷன் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம். சரிங்களா? ஃபைன் ஃபைன். நோட் பண்ணி வச்சுக்கங்க. இந்த சம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா இப்பதான் நம்ம பார்த்தோம் 83.33% நமக்கு 50 plus 33 எழுதிக்கலாம். 50க்கு வந்துட்டு 1/2, 33க்கு வந்துட்டு 1/3. அதை கம்பைன் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 5/6 கிடைக்கும். நம்ம நிறைய டைம் நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே மைண்ட்ல செட் ஆயிரும். 144 மைனஸ் சார் இப்ப 62.5 எப்படி எழுதிக்கலாம்னா 62.5 வந்துட்டு 50 plus 12.5 எழுதிக்கலாமா? இது வந்துட்டு 50 plus 12.5 எழுதிக்கலாமா? 50க்கு வந்துட்டு 1/2, 12.5க்கு வந்துட்டு ஒரு 1/8. புரிஞ்சுச்சா? இதுக்கு ஆல்மோஸ்ட் எல்சிஎம் எடுத்தோம்னா எனக்கு 8 கிடைக்கும். ஆல்மோஸ்ட் எனக்கு வந்துட்டு 5/8 கிடைக்கும். 5/8 into 60 64. இன்னும் சொல்ல போனா 62.5ங்கிறது 12.5ஓட 5 டைம்ஸ். 12.5ஓட 5 டைம்ஸ் எப்படி சொல்றீங்க சார்? 12ஓட 5 டைம்ஸ் 60, 0.5ஓட 5 டைம்ஸ் வந்து 2.5. ரெண்டு கம்பைன் பண்ணி பாருங்க 62.5. அப்போ எனக்கு வந்துட்டு 12.5ஓட 5 டைம்ஸ் தான் 62.5னா 12.5ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ எவ்வளவு? 1/8. அப்போ அதோட 5 டைம்ஸ் எவ்வளவு இருக்கும்? 5/8. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? தென் 11.11ங்கிறது நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் 1/9க்கு ஈக்குவலா இருக்கும். 11. ஆல்மோஸ்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2 டைம்ஸ் பேலன்ஸ் 24ல 4 டைம்ஸ் இருக்கும். 8 பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 8 டைம்ஸ். 9 பார்த்தீங்கன்னா இதுல வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1 டைம்ஸ் பேலன்ஸ் 227ல வந்துட்டு 3 டைம்ஸ். இப்போ எனக்கு வந்துட்டு 5 into 24 ஒரு 120 மைனஸ் 40 பிளஸ் 13 கிடைக்குது. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் எனக்கு வந்துட்டு 120ல இருந்து 40 போச்சுன்னா 80 பிளஸ் 13 எவ்வளவு இருக்கும்? 93க்கு ஈக்குவலா இருக்கும். சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க. இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க 83.33% எங்க பார்த்தாலுமே 5/6 அப்ளை பண்ணிக்கங்க. 62.5ங்கிறது 12.5ஓட 5 டைம்ஸ் தான். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதே கொஞ்சம் ஸ்டோர் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ 12.5ங்கிறது 12.5ஓட 5 டைம்ஸ் தான் 62.5னா 12.5க்கு ஈக்குவலான ஃபிராக்ஷன் வேல்யூ 1/8. அப்போ அதோட 5 டைம்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 5/8க்கு ஈக்குவலா இருக்கும். கிளியர் கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க. மேக் இட் ஃபாஸ்ட். எஸ் எஸ் இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் டைம் 4th கொஸ்டின்ல பார்க்கும்போது நமக்கு ஓகே உங்களுக்கு இந்த 100க்குள்ள ஏதாச்சும் பர்சன்டேஜ் இருந்தாவே நீங்க வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸா இருந்துச்சுன்னா 50 பிளஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்போ 87.5ல வந்துட்டு 50% நான் கன்சிடர் பண்ணா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 37.5 இருக்குமா? இப்போ 50க்கு வந்துட்டு 1/2 எழுதிக்கலாமா? 37.5க்கு வந்துட்டு 3/8. ஏன்னா 12.5 3 டைம்ஸ் தான் 37.5. 12.5% வந்துட்டு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஃபிராக்ஷன் வேல்யூ வந்து 1/8க்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ அதோட 3 டைம்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 3/8க்கு ஈக்குவலா இருக்கும். இதை சால்வ் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு 8 இங்க ஒரு 4 டைம்ஸ் இங்க 1 அப்ப 7/8. இந்த என்டையர் 87.5% எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ஜஸ்ட் 7/8க்கு ஈக்குவலா இருக்கும். சோ ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவா சொல்ல முடியுமா? 87.5ங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12.5ஓட 7 டைம்ஸ். 12ஓட 7 டைம்ஸ் வந்துட்டு 84. 0.5ஓட 7 டைம்ஸ் வந்து 3.5. 84 பிளஸ் 3.5 எவ்வளவு இருக்கும்? 87.5 இருக்கும். அப்ப 12.5க்கு வந்துட்டு 1/8 இருந்துச்சுன்னா அதோட 7 டைம்ஸ் அதுக்கு ஈக்குவலா இருக்கும். 7/8க்கு ஈக்குவலா இருக்கும். இப்படியும் நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எப்படி கன்வீனியன்டா இருக்கோ அதை ட்ரை பண்ணிக்கங்க. 87.5க்கு வந்துட்டு 7/8க்கு ஈக்குவலா இருக்கும் இன்டூ 1/60 பிளஸ்
அப்ராக்சிமேட்டா 9 வந்துட்டு 100ல எவ்வளவு டைம்ஸ் வரும்? 11 டைம்ஸ் வரும். அப்ப அந்த ஃபிராக்ஷன் வேல்யூ வந்துட்டு 1/11. இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. 1/21. 25%ங்கிறது சாரி 75%ங்கிறது ஆல்மோஸ்ட் 50% பாதி. 75% முக்கால் பாகம் தானே. முக்கால் பாகத்தை எப்படி எழுதுவோம்? 3/4. ஓகே 56 ஆல்மோஸ்ட். இதுல பாருங்க எனக்கு வந்துட்டு ஒரு 20 டைம்ஸ் 140 கிடைக்கும். பிளஸ் இதுல 11 டைம்ஸ் மைனஸ் இதுல பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 14 டைம்ஸ். இப்போ 3 into 14 42. சரிங்களா? ஆல்மோஸ்ட் எனக்கு எவ்வளவு கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 140 மைனஸ் 42ங்கும் போது ஒரு 98 பிளஸ் 11 என்ன இருக்கும்? ஜஸ்ட் 109க்கு ஈக்குவலா இருக்கும். செக் பண்ணி பாருங்க. கிளியர்னா கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணி பார்க்கலாம். இங்க நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த 62.5 87.5 எல்லாமே வந்து 12.5 மல்டிபிள்ஸா இருக்கு. இப்போ 12.5க்கு 1/8 தெரிஞ்சாவே 62.5ங்கிறது அப்ராக்சிமேட்டா வந்துட்டு உங்களுக்கு 5 டைம்ஸ் வருதுங்களா? அப்போ 5/8 எழுதிக்கலாம். 87ங்கிறது 12.5 வந்து 87 எவ்வளவு டைம்ஸ் இருக்கு? 7 டைம்ஸ் இருக்கு. அப்ப அப்ராக்சிமேட்டா வந்து 7/8 எழுதிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன லூப் ஹோல் வச்சு அந்த ஃபிராக்ஷன் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் சொல்றேங்க. இப்போ 9.09 தெரியாம இருந்துச்சு. டக்குனு 9 வந்துட்டு 100 எவ்வளவு டைம்ஸ் வரும்? 11 டைம்ஸ் வரும். அப்ப ஃபிராக்ஷன் வேல்யூ வந்துட்டு 1/11 இருக்கும். கிளியர்னா கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்கப்பா. மேக் இட் ஃபாஸ்ட். நோட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி 4 to 5 क्वेश्चंस கேட்பாங்கப்பா. நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஒரு நிமிஷம் முடிஞ்சு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஆன்சர் கிடைச்சுன்னா கமெண்ட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் 66ங்கிறது 33யோட மல்டிபிள். 33க்கு வந்துட்டு 1/3ன்னு சொல்லுவோம். இப்போ 66க்கு வந்துட்டு 2/3ன்னு சொல்லிக்கலாம். into 135 மைனஸ் 14.28ங்கிறது உங்களுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 1/7க்கு ஈக்குவலா இருக்கும். 91 பிளஸ் 12.5ங்கிறது 1/8க்கு ஈக்குவலா இருக்கும். into 168. ஆல்மோஸ்ட் அந்த 3 பார்த்தீங்கன்னா 135ல வந்துட்டு 45 டைம்ஸ். அப்போ 240 2 into 42 90. 7 வந்துட்டு 91ல வந்துட்டு 13 டைம்ஸ். 8 வந்துட்டு 168ல வந்துட்டு 21 டைம்ஸ். கிளியர் ஆச்சுங்களா? ஐம் சாரி. எஸ் 2 into 45 90 13 plus 21. இது ரெண்டும் நம்ம கம்பேர் பண்ண வச்சு நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா ஜஸ்ட் ஒரு +8 கிடைக்கும் இல்லைங்களா? அப்ப 90 + 8 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? உங்களுக்கு வந்து 98க்கு ஈக்குவலா இருக்கும். ஆப்ஷன் இருக்கு. அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்கப்பா. ஓகேனா 6 நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் சொல்லி தரேன். எல்லாருமே ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கீங்களா? இந்த ஒரு 4 சம் அண்ட் லாஸ்ட் 4 क्वेश्चंस வந்து நீங்களே ட்ரை பண்ணுங்க. லாஸ்ட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ட்ரை பண்ணி பாருங்க. சோ 37.5ங்கிறது 12.5 ஓட 3 டைம்ஸ். 12.5க்கு வந்து 1/8 போட்டோம்னா 37.5க்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஜஸ்ட் 3/8க்கு ஈக்குவலா இருக்கும். 240 பிளஸ் இப்போ நம்ம சால்வ் பண்ணோம். 66.66ங்கிறது 2/3க்கு ஈக்குவலா இருக்கும். 1/80 மைனஸ் 8.33ங்கிறது 1/12க்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? எப்படி சார் பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா ஏன்னா 1/6ங்கிறது நமக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 16.6க்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ இதோட பாதி எவ்வளவு இருக்கும்? 1/12 தானே. அப்ப இதோட பாதி எவ்வளவு இருக்கும்? 8.33%. சரிங்களா? அப்படி ஞாபகம் வச்சுட்டேன். கவனிச்சுங்க. இன்டூ 600 சால்வ் பண்ண எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு இதுல 30 டைம்ஸ். அப்ப 3 into 30 90. இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 60 டைம்ஸ். அப்ப 2 into 60 120 மைனஸ் இது பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 50 சார் டைம்ஸ். பிளஸ் இருக்கு சார் क्वेश्चनல. ஓகேப்பா. இது பிளஸ் ஆயிரும் இல்லைங்களா? இது பிளஸ் ஆயிரும். எஸ் ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து 9 plus 12 21 plus 5 26 260 is the correct answer. கிளியர் ஆச்சாப்பா? ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 क्वेश्चंस கொஞ்சம் தடுமாறி இருக்கீங்க. பட் இப்ப வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணும்போது கிளியர் ஆச்சு இல்லைங்களா? 6th क्वेश्चन
நெக்ஸ்ட் வந்துட்டு 7th ட்ரை பண்ணுங்க. 7th ட்ரை பண்ணுங்க, நான் சொல்லித்தரேன். இது ஆல்மோஸ்ட் டேரக்ட். இப்போ 14.28ங்கிறது ஜஸ்ட் 1/7க்கு ஈக்குவலா இருக்கும். 2 டைம் பிளஸ் ஆல்மோஸ்ட் நம்ம சால்வ் பண்றதா 87.5ங்கிறது 12.5 ஓட 7 டைம்ஸ். 12.5 ஓட வேல்யூ வந்துட்டு 1/8. 12.5% வேல்யூ வந்துட்டு 1/8. இப்போ 87/5ங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 7/8க்கு ஈக்குவலா இருக்கும். டு 160 மைனஸ் 83.33%ங்கிறது 50% plus 33.33%. 50% 1/2. 33.33% 1/3. 1/2 plus 1/3 எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 5/6க்கு ஈக்குவலா இருக்கும். ஆல்ரெடி எல்சிஎம் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ப்பா, நான் தான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். 120 ஆல்மோஸ்ட் இங்க எவ்வளவு கிடைக்குன்னு எனக்கு வந்துட்டு ஒரு 30 கிடைக்கும். பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 20 டைம்ஸ். அப்போ 7 into 20 ஒரு 140 மைனஸ் இங்க பாத்தீங்கன்னா அகைன் ஒரு 20 டைம்ஸ் 100. கரெக்டா? எஸ் சார் நோ? இதை கம்பேர் பண்ணா எனக்கு ஒரு 40 கிடைக்குமா? 40 plus 30 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஜஸ்ட் 70க்கு ஈக்குவலா இருக்கும். கிளியரா சப்பா? கிளியரா? Yes, sir. Question 8 ட்ரை பண்ணுங்க. எல்லாமே சேர்ந்து ட்ரை பண்ணலாமா? ஆடியோ மட்டும் அட்மிட் பண்ணி சொல்லுங்க. 11.11% வந்து என்ன ஃபிராக்ஷன் அப்ளை பண்ணலாம்? 1/, மறந்து போச்சுன்னா 11 வந்துட்டு 100ல எவ்வளவு டைம்ஸ் வரும்? 9 டைம்ஸ் வரும். அப்போ 1/9 into 153 பிளஸ் 9.09க்கு 1/11. 12.5க்கு வந்துட்டு 1/8. 1/8, sir. வெரி குட். சால்வ் பண்ணா ஜஸ்ட் இது எவ்வளவு டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு 9 வந்துட்டு 15ல 1 டைம்ஸ், பேலன்ஸ் 6 63ல வந்துட்டு 7 டைம்ஸ் 70. 11 பார்த்தீங்கன்னா இதுல வந்து 12 டைம்ஸ் மைனஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 13 டைம்ஸ். கரெக்டா? எஸ் ஆர் நோ? இது ரெண்டும் கம்பேர் பண்ணோம்னா -1. 17 - 1 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 16க்கு ஈக்குவலா இருக்கும். 15, sir. நோட் பண்ணிக்கங்கப்பா, நோட் பண்ணிக்கங்க, நோட் பண்ணிக்கங்க. எல்லாருமே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. பார்த்தா கிளியர்னா கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தா தாராளமா கேட்டுக்கலாம். ஓகே, ஃபைன் ஃபைன். கொஸ்டின் நம்பர் 9 இதுக்கு ஆடியோ அட்மிட் பண்ணிக்கலாம். 62.5%ங்கிறது எதோட மல்டிபிள்? எந்த பர்சன்டேஜோட மல்டிபிள்? 62.5%. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணி நிறைய சமயம் டிஸ்கஸ் பண்ணோம். 12.5 தானே? Sir. 12.5 ஓட எவ்வளவு டைம் 62.5? 6 times, sir. 5 டைம்ஸ். 5 டைம்ஸ் தானே? Yes, sir. 12.5% ஈக்குவலான ஃபிராக்ஷனல் என்னவா இருக்கும்? 12.5% 1/8. இப்போ இதுக்கு எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா 5/8க்கு ஈக்குவல். கிளியர் ஆச்சா? 128. இது சொல்லுங்க போலாம். 16.66 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 1/6. அண்ட் லாஸ்ட் ஒன் 33.33ங்கிறது 1/3, sir. வெரி குட். சரிங்களா? இது பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு 16 டைம்ஸ் வருமா? டேபிள்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். இது பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு 24 டைம்ஸ் வரும். கரெக்டா? இது பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு 35 டைம்ஸ் வரும். 25, sir. இப்போ 5 into 16 80 80, sir. plus 24 minus 33. 35. கரெக்டா? Yes, sir. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்துட்டு 69, sir. ரெண்டு கம்பேர் பண்ணா ஓகே -11 இது கூட கம்பேர் பண்ணும்போது 69 கிடைக்கும். சரிங்களா? கிளியர் ஆச்சாப்பா? புரியுதுங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. 62.5%ங்கிறது நம்ம எடுத்த செஷன்ல இருந்து ரீகால் பண்றேன். 62.5%ங்கிறது 12.5 ஓட 5 டைம்ஸ்.
அதே மாதிரி வேற ஒரு பர்சன்டேஜ் வேற ரிப்பீட்டட் எது வந்துச்சுன்னா 87.5ங்கிறது 12.5ஓட 7 டைம்ஸ். இப்போ 12.5% வந்துட்டு 1/8 நமக்கு தெரிஞ்சு அப்படின்னா 62.5% வந்துட்டு 5/8 போட்டுக்கலாம். தேவைப்பட்ட 87.5% வந்துட்டு 7/8 எழுதிக்கலாம். கிளியர் ஆச்சுங்களா? வீடியோ கிளியரா இருக்குங்களாப்பா? எஸ் சார். கிளியரிங் சார். ஹேங் ஆயிடுச்சு. ஐம் சாரிம்மா. பட் ஏதாச்சும் வந்து டக்குன்னு ஆடியோ அட்மிட் பண்ணி சொல்லுங்கப்பா. சரிங்களா? நெக்ஸ்ட் 8.33க்கு என்னப்பா பண்ணிக்கலாம்? டவுட்டா இருந்துச்சுன்னா 8 வந்துட்டு 100ல அப்ராக்சிமேட்டா எவ்வளவு டைம்ஸ் வரும்? 8th டேபிள் ஸ்ட்ராங்கா இருங்க. 10 times Sir. 80 11 times 88 12 times 96 13 times 104 ஜாஸ்தியா போச்சு இல்லைங்களா? அப்ப எவ்வளவு டைம்ஸ் வரும்? 12 டைம்ஸ்னா 1/12. கிளியர் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ்? எஸ் சார். 12.5 தெரியல அப்படின்னா 12 வந்துட்டு 100ல அப்ராக்சிமேட்டா எவ்வளவு டைம்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா 8 டைம்ஸ் வரும். எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இது நம்ம நிறைய டைம் எழுதியாச்சு. 1/8 into 1/6 பிளஸ் அது எனக்கு பிரச்சனையா இருக்கு. 58.33% நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 50% பிளஸ் 8.33 50க்கு எவ்வளவு எழுதிக்கலாம்? 1/2. 8.33க்கு இங்கதான் பாத்துங்க எழுதி வச்சிருக்கீங்க 1/12. அப்ப ரெண்டுக்கான எல்சிஎம் இருக்கும்போது 12 இங்க ஒரு 6 டைம்ஸ் வரும், இங்க ஒரு 1 டைம்ஸ், அப்ப 7/12. கிளியர் ஆச்சா? இன்டு 120 செக் பண்ணி பாருங்க. இதுல வந்துட்டு இதுல 2 times 24 பேலன்ஸ் 4 48ல இது எவ்வளவு டைம்ஸ் இருக்கும்? 4 டைம்ஸ். கிளியர் ஆச்சுங்களா? இது 24 டைம்ஸ் சால்வ் பண்ணோம்னா ஒரு 20 டைம்ஸ். இது சால்வ் பண்ணோம்னா இங்க 10 வரும். 70 10 எவ்வளவு இருக்கும்? 70 இருக்கும். 70 எஸ் சார். சார். எஸ் சார். 70 plus 20 90 90 எவ்வளவு இருக்கும்? 130. என்னன்னா ஆன்சர்லாம் ட்ரை பண்றீங்க, அடிஷன் வர மாட்டேங்குது, சப்ட்ராக்ஷன் வர மாட்டேங்குது. மஸ்ட் அதெல்லாம் சரி பண்ணுங்கன்னு சொல்றேன். ஓகேங்களா? அரித்மெட்டிக்கல் ஆபரேஷன் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா டேபிள்ஸ் கொஞ்சம் எல்லாமே இப்பெல்லாம் எல்லாமே கூகுள்லயே கிடைச்சிருது இல்லைங்களா? ஜஸ்ட் உங்களுக்கு 1ல இருந்து 20 டேபிள் வரைக்கும் அதே இமேஜா கொடுத்துருது. ஃப்ரீயா இருக்க டைம்ல ஜஸ்ட் அப்படியே கோ த்ரூ பண்ணி பாருங்க. மனப்பாடம் எதுவும் பண்ணுவானா ஜஸ்ட் எந்தெந்த நம்பருக்கு இப்போ 7th டேபிள்ல வந்துட்டு 91 வரும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணி பாருங்க. டேபிள்ஸ் அப்சர்வ் பண்ணுங்க. ஏன்னா ஒன்ஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆச்சுன்னா எங்கேயாச்சும் தேவைப்படும் போது நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சொல்றேன். இப்போ மெயினா வந்துட்டு இன்னைக்கு செஷன்ல வந்துட்டு ஒரு 2 minutes குயிக் ரிவிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, செஷன் 1ல வந்துட்டு நம்ம வந்துட்டு பர்சன்டேஜ் எல்லாமே இண்டிஜரா நம்ம யூஸ் பண்ணிருந்தோம். சம்டைம்ஸ் வந்துட்டு எக்ஸாம்ல வந்துட்டு எக்ஸாமினர் வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ண கொஸ்டின்ல வந்துட்டு டெசிமல்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம இண்டிஜருக்கு யூஸ் பண்ண கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணோம்னா டைம் கன்சூமிங் ப்ராசஸா இருக்கும். அப்ப என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் ஒரு டெசிமலுக்கான ஃபிராக்ஷன் வேல்யூ நம்ம எழுத போறோம். செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு 1/1ல இருந்து 1/10 வரைக்கும் லிஸ்ட் ஆஃப் ஃபிராக்ஷன் வேல்யூ எனக்கு கிடைச்சிச்சு இல்லைங்களா? நீங்க அந்த வேல்யூ வந்துட்டு டக்குனு எப்ப கேட்டாலும் உங்களுக்கு தெரியணும் சொல்ல வரேன். சரிங்களா? சப்போஸ் 1/6 அப்படின்னா 1/6ங்கிறது 16.66 ஈக்குவலா இருக்கும். 1/7னா 14.28 ஈக்குவலா இருக்கும். 1/3னா 33.33% ஈக்குவலா இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சுன்னா ஈஸியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சொல்ல வரேன். ஏன்னா 1/7ங்கிறது 14.28 இருந்தா 1/14 என்னவா இருக்கும்? இதோட பாதி. அப்போ 14.28ஓட பாதி என்னவா இருக்கும்னா நீங்க அது மாதிரி கன்வெர்ட் பண்ணி 7.14 கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இந்த கன்வர்ஷன் எல்லாமே நான் உங்களுக்கு எல்லாமே லிஸ்ட் அவுட் அந்த ஸ்கிரீன்ஷாட்ல எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? இதை உங்களுக்கு இதோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 60% இப்போ புரிஞ்சிருக்கும். இந்த செஷனை வந்துட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் பாருங்க. பார்த்துட்டு ஒரு பர்சன் இது இன்னொரு பர்சன் உங்களால ஓனா கன்வெர்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. கன்வெர்ட் பண்ற அந்த கெப்பாசிட்டி வந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு வந்துட்டு இதுல பேஸ் பண்ணி சம்ஸ் கேட்டானே நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். நான் இப்பயும் பாத்தீங்கன்னா ஒரு போர்டு விசிபிள் ஆகலைங்க சார். வரணும் செக் பண்ணி பாருங்கப்பா. வாட் அபவுட் அதர்ஸ்? கிளியரா இருக்கு சார். வரணும் வெளியே போயிட்டு உள்ள வரீங்களா? செக் பண்ணி பாருங்க. ஓகேங்க சார். இப்போ கிளியரா இருக்குங்களாமா? தெரியுதா? எஸ் சார். இந்த இன்னைக்கு எடுத்த செஷன் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் மல்டிபிள் டைம்ஸ் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும். சரிங்களா? இந்த செஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் ஒரு டெமோ செஷன் தான் உங்களுக்கு இப்போ கிளாஸஸ் எப்படி எடுக்கும்னு சொல்லிட்டு உங்களை யாராச்சும் வந்துட்டு உங்களுக்கு
கிளாஸஸ் வந்துட்டு ரெகுலரா வந்துட்டு இது எங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஆல்ரெடி 2-3 பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நியூ பேட்ச் வந்துட்டு மார்னிங் 11:30 பேட்சும் ஆரம்பிச்சிருக்கும். 11:30 to 1:30 ஒரு செஷன் போயிட்டு இருக்கு. ஈவினிங் 7 to 8:30 பிஎம்மும் நியூ பேட்ச் அட்மிஷன் போயிட்டு இருக்கு. சப்போஸ் சார் என்னால வந்துட்டு லைவ் செஷன் அட்டன் பண்ண முடியாது, எனக்கு ரெக்கார்டட் கிளாஸஸும் ஸ்டடி மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ண முடியுமானா அதுவும் நாங்கள் ப்ரொவைட் பண்றோம். சரிங்களா? உங்களுக்கு எதுனாலுமே உங்களுக்கு நீங்க இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல வந்துட்டு ஆஃபீஸ் நம்பர் இருக்கு, நீங்க அதுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க என்கொயரி பண்ணிக்கங்க. சரிங்களா? இதே மாதிரி நெக்ஸ்ட் செஷன்ல பாத்துக்கலாம். தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச்.